எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அன்பிற்கினியவர்களே, அனைவருக்கும் அன்பு வணக்கம். நமது கடலூர் மாவட்ட வள்ளலார் பணியகத்தின் சார்பில் இன்றைக்கு முருகன்குடியில் நம்முடைய வள்ளலார் பணியக அலுவலகம் திறப்பு நிகழ்வுடைய அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இன்றைக்கு இந்த அலுவலகத்தை நமது வள்ளலார் பணியகத்தினுடைய முதன்மை ஒருங்கிணைப்பாளர் ஐயா சுந்தரராசன் அவர்கள் திறந்து வைப்பார்கள். அதற்கு பிறகு தொடர்ந்து நிகழ்வு தொடரும். வந்துடுங்க, வாங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னாடி அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையேத்து. திருக்கதவம் திறவாயோ, திருக்கதவம் திறவாயோ, திரைகள் எல்லாம் தவிர்த்தே திருவருளாம் பெருஞ்சோதி, திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ, திருக்கதவம் திறவாயோ. உருக்கி அமுதூத்தெடுத்து, உருக்கி அமுதூத்தெடுத்து என்னுடம்பு உகிரோடு உளமும் ஒளிமயமே அக்குற மெய்யுணர்ச்சி அருளாயோ. கரு கருதா தனி வடிவோய் நின்னை, கரு கருதா தனி வடிவோய் நின்னை என்னுள் கலந்தே கங்குள் பகலின்றி என்றும், கங்குள் பகலின்றி என்றும் கழித்திட செய்யாயோ. செருக்கருக்காதவர்க்கு அருளும், செருக்கருதாதவர்க்கு அருளும் சித்திபுரத்தரசே. சித்த சிகாமணியே, சித்த சிகாமணியே என் திருநட நாயகனே. மணிக்கதவம் திறவாயோ, மறைப்பையெல்லாம் தவிர்த்தே மாற்றறியா பொன்னே நின் வடிவது காட்டாயோ. கணிக்கரியா பெருநிலையில் என்னோடு நீ கலந்தே கரை கடந்த பெரும்போகம் கண்டிடச் செய்யாயோ. தனிக்கரியா காதல் மிக பெருகுகின்ற தரசே, தாங்க முடியாது இனி தனித்தலைமை பதியே. திணிக்கரியா இவையெல்லாம் பணிக்க வல்ல சிவமே, சித்த சிகாமணியே என் திருநட நாயகனே. திருத்தகுமோ தருணமதில் திருக்கதவம் திறந்தே திருவருட்பேர் ஒழிகாட்டி திருவமுதம் மூட்டி கருத்து மகிழ்ந்தன் உடம்பில் கலந்துளத்தில் கலந்து கனிந்துயிரில் கலந்தறிவில் கலந்துலகம் அனைத்தும் உருத்தகவே அடங்குகின்ற ஊழிதோறும் பிரியா ஒன்றாகி காலவரை உரைப்பையெல்லாம் கடந்து திருத்தியோடு விளங்கி அருளாடல் செய்ய வேண்டும்.
சித்த சிகாமணியே என் திருநடநாயகனே, சித்த சிகாமணியே என் திருநடநாயகனே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ஜோதி. மதிமண்டலத்தமுதம் வாயார உண்டே பதிமண்டலத்தரசு வண்ண நிதியே நவனேயமாக்கும் நடராஜனே எம்பெருவனே கதவை திற. எந்தார் அருளமுதம் யானருந்த வேண்டும் இங்கே நந்தாமணி விளக்கே ஞானசபை எந்தாயே கோவே எனது குருவே எனையாண்ட தேவே கதவை திற. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்சிவ ஜோதி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்சிவனெரிசார் அருட்பெரு நிலைவாழ் அருட்சிவபதியாம் அருட்பெரும் ஜோதி. ஆகம முடிமேலாரண முடிமேல் ஆக நின்றோங்கிய அருட்பெரும் ஜோதி. இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமர பொருந்திய அருட்பெரும் ஜோதி. ஈடமின்றிக பரத்திரண்டின் மேற்பொருளாய் ஆனடிய அருட்பெரும் ஜோதி. உரை மனம் கடந்த ஒரு பெரு வெளிமேல் அரசு செய்தோங்கும் அருட்பெரும் ஜோதி. ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளி தரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளிய அருட்பெரும் ஜோதி. எல்லையில் பிறப்பெரும் இருங்கடல் கடத்தியன் அல்லலை நீக்கிய அருட்பெரும் ஜோதி. ஏறானிலை ஏற்றியன் தனக்கே ஆறாறு காட்டிய அருட்பெரும் ஜோதி. ஐயமும் திரிவும் மறுத்தனதுடம்பினுள் ஐயமும் நீக்கிய அருட்பெரும் ஜோதி. ஒன்றன இரண்டன ஒன்றிரண்டன இவை அன்றனைய அருட்பெரும் ஜோதி. ஓதாதுணர்ந்திட ஒளியளித்தனக்கே ஆதாரமாகிய அருட்பெரும் ஜோதி. அவ்வியமாதி ஓராரும் தவிர்த்ததே அவ்வியல் அழுத்தும் அருட்பெரும் ஜோதி. எனுவோர் அருள் வெளிப்பதிவள அருட்பெரும் ஜோதி. உத்தசன்மார்க்க சுகண்டனி வெளியனும் அத்தனை சீத்தவை அருட்பெரும் விலகனி அணிந்து விளக்குக மகிழ்க. சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமனாகுக ஓங்குக என்னை போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி. போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி.
எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அன்பிற்கினியவர்களே, நமது வள்ளலார் பதியகத்தினை முருகன்குடி இந்த ஒரு சுற்றியில் நமது வள்ளலார் பதியகத்தினுடைய அலுவலக சிறப்பு மற்றும் திருக்குறள் வகுப்பு தொடக்க விழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய பெரியவர்களை சான்றோர் பெருமக்களை மாணவர்கள் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். அதுவும் இந்த விழாவை வள்ளலார் பதியகத்தினுடைய முருகன்குடியினுடைய பொறுப்பாளர் சைவ திரு ஐயா பொறியாளர் தங்க பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் தலைமையில் இந்த நிகழ்வுகள் நடைபெறுகிறது. அதில் முதல் நிகழ்வு திருவிளக்கேற்றுதல். தீவனூர் மங்களரங்கத்தினுடைய தயவு திரு அரங்க சம்பந்தம் ஐயா அவர்கள் திருவிளக்கை ஏற்றி இந்த நிகழ்வை தொடங்கி வைப்பார்கள். முருகனையா அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல்கூடும் எல்லாம் செயல்கூடும் எண்ணானையம்பலத்தே எண்ணானையம்பலத்தே எல்லாம் செயல்கூடும் எல்லாம் செயல்கூடும் எண்ணானையம்பலத்தே எண்ணானையம்பலத்தே எல்லாம் வல்லாம் எல்லாம் வல்லாம் தனையே ஏற்று தனையே ஏற்று எல்லாம் வல்லாம் எல்லாம் வல்லாம் தனையே ஏற்று தனையே ஏற்று எல்லாம் வல்லாம் எல்லாம் வல்லாம் தனையே ஏற்று தனையே ஏற்று திருவிளங்க சிவயோக சித்தியலாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவா அனுபவம் விளங்க பெருவிளங்கு பெருத்தொல்லை திருச்சிற்றம்பலத்து திருக்கூட்டு விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கு உருவிளங்க உயிர் விளங்க உணர்ச்சி அது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருள்மகம் பெருந்தாயாம் மறுவிளங்கு குலங்கண்ணி மகிழ்ந்து உருவால் விளங்க பயங்குமணி பொருவிளங்க வளர்ந்த சிவக்கொழுந்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நன்றி. அடுத்ததாக சுத்த சன்மார்க்கத்தினுடைய கொடி கட்டி கொள்ளுதல் நிகழ்வு. இதில் நம்முடைய பெண்ணாடம் அறங்காவலர் நிலையத்தில் அறங்காவலர் ஐயா பிச்சைப்பிள்ளை அவர்கள் கொடிகட்டி எழுதியிருக்கிறார். பெருஞ்சோதி பாடுகின்றேன் கலந்தறிய இளந்தனி கலந்து நகர்ந்து அருளே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. திருப்பரங்குன்று ஜோதி கொடியே கொடியே சன்மார்க்க நீதி கொடியே சிவகாமணி வனக்குடியே அருளுகவே. பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை
அந்த பொன்னங்கொடியே போலாந்த வருணக் கொடியே எல்லாம் செய் வல்லாரிடம் சேர்மணி கொடியே தருணக் கொடியே என் தன்னை தாங்கி ஓங்கும் தனி கொடியே கருணை கொடியே ஞான சிவகாம கொடியே அருளுகவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நீட்டிக் கொடியே சன்மார்க்க நீதி கொடியே சிவகீத பாட்டு கொடியே இறைவர் வள பாக கொடியே பரநாத நாட்டு கொடியே என்ற ஞான கொடியே என் உறவாம் பூட்டு கொடியே சிவகாம கொடியே அடியேற்கு அருளகமே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இயற்கை தவிர்த்து என் எண்ணமெல்லாம் எய்த ஒளிதந்து யான் வணைந்த பாட்டை புனைந்து பரிசளித்த பரமஞான பதிக்கொடியே பேட்டை தனிப்பேர் அருட்செங்கோல் செலுத்தும் சுத்த சன்மார்க்க கோட்டை கொடியே ஆனந்த கொடியே அடியேற்கு அருளுகவே சுத்த சன்மார்க்க கோட்டை கொடியே ஆனந்த கொடியே அடியேற்கு அருளுகவே கற்றதனாலாய பயனன்கோள் வாழறிவன் அற்றாள் தொழாரணி நாடு கலந்து ஆள்கின்றோர் எல்லாரும் வியப்ப நாடு மாலையிட்ட நாயகனே நாட்டில் ஈடு கரைந்து இசைந்திடற்கு அரிதாம் திருச்சிற்றம்பலத்தே இன்ப நடம் புரிகின்ற இறையவனி திருச்சிற்றம்பலத்தே இன்ப நடம் புரிகின்ற இறையவனி நீ என்னை பாடுக என்னோடு கலந்து ஆடுக என்று எனக்கே பணியிட்டாய் நான் செய்த பெரும் பாக்கியம் என்று வந்தேன் கூடு தவறாது உன்னை பாடுதற்குங்கு ஏற்ற கூடு தவறாது உன்னை பாடுதற்குங்கு ஏற்ற குணப்பொருளும் இலக்கியமும் கொடுத்து மகிழ்ந்தருளே குணப்பொருளும் இலக்கியமும் கொடுத்து மகிழ்ந்து அருளே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வரவேற்புரை முருகன்குடி வள்ளலார் பணியகத்தினுடைய அருட்பா பாடகர் ஜெகலத பிரதாபன் அவர்கள் வரவேற்புரை பேசும். ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னான அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அருளாளர் வருகின்ற தருணம் இது தோழி அருளாளர் வருகின்ற தருணம் இது தோழி ஆயிரம் ஆயிரம் கோடி அணிவிலக்கேற்றிடுக ஆயிரம் ஆயிரம் கோடி அணிவிலக்கேற்றிடுக ஆயிரம் ஆயிரம் கோடி அணிவிலக்கேற்றிடுக தெருளாயே பசுனையே மற்றை நெய்யேல் விடுக தெருளாயே பசுனையே மற்றை நெய்யேல் விடுக திருவேணி குருமாது செய்தாலும் செய்யும் இருளேது காலை விளக்கேற்றிட எண்ணுவதோ எண்ணுவதோ இருளேது காலை விளக்கேற்றிட எண்ணுவதோ எண்ணாதே மங்களமாய் ஏற்றுதலாம் கண்டாய் மங்களமாய்
ஏற்றுதலாம் கண்டாய் மருளேலங்கவர் மேனி விளக்க மதன் கடந்த மதி கதி செங்கனர் கூடி எண்ணினும் சாலாதே. திருச்சிற்றம்பலம். அருட்தல தயவு திரு தங்கம் பன்னீர்செல்வம் ஐயா அவர்களை வரவேற்று வணங்குகிறேன். அடுத்தது திருவிளக்கேற்றுதல் தயவு திரு அர சம்பந்தம் அவர்கள் தீவனூர் மங்களாரங்கம் அவர்களை வரவேற்று வணங்குகிறேன். தயவு திரு வீராசாமி அவர்கள் வள்ளலார் பணியகம் அவர்களை வரவேற்று வணங்குகிறேன். முன்னிலை தயவு திரு சா வெங்கடேசன் அவர்கள் ஆயுள் காப்பீட்டு முகவர் அவர்களை வரவேற்று வணங்குகிறேன். தயவு திரு கனிமொழி அவர்கள் வள்ளலார் பணியகம் முருகன்குடி அவர்களை வரவேற்று வணங்குகிறேன். தயவு திரு சுப்பிரமணிய ராஜா அவர்கள் செந்தமிழ் ஊடகம் வேப்பூர் அவர்களை வரவேற்று வணங்குகிறேன். தயவு திரு சுந்தர் அவர்கள் வள்ளலார் பணியகம் கருவேப்பிலங்குறிச்சி அவர்களை வரவேற்று வணங்குகிறேன். தயவு திரு கா கோவிந்தராஜ் அவர்கள் வள்ளலார் பணியகம் எருமனூர் அவர்களை வரவேற்று வணங்குகிறேன். அலுவலகம் திறப்பாளர் தயவு திரு ஐயா சுந்தரராசன் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் வள்ளலார் பணியகம் தஞ்சை அவர்களை வரவேற்று வணங்குகிறேன். திருக்குறள் வகுப்பு தொடங்கி சிறுப்புரை தமிழ் திரு கி வெங்கட்ராமன் ஐயா அவர்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர் வள்ளலார் பணியகம் அவர்களை வாழ்த்தி வரவேற்று வணங்குகிறேன். தயவு திரு வரதராசன் அவர்கள் சித்த மருத்துவர் பெருங்கியம் அவர்களை வணங்கி வரவேற்று மகிழ்கிறேன். வாழ்த்துறை திருமதி விஜி அனிகிரேஸ் அவர்கள் தலைமை ஆசிரியர் அரசு பள்ளி முருகன்குடி அவர்களை வாழ்த்தி வணங்குகிறேன், வரவேற்று வணங்குகிறேன். திருமதி அமுதா ராயத்துறை அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களை வரவேற்று வணங்குகிறேன். தயவு திரு ராசமாணிக்கம் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் வள்ளலார் பணியகம் தஞ்சை அவர்களை வரவேற்று வணங்குகிறேன். தயவு திரு அஞ்சை ராவணன் அவர்கள் திருக்குறள் ஞானமன்றம் அவர்களை வரவேற்று வணங்குகிறேன். தயவு திரு கா முருகன் அவர்கள் கடலூர் மாவட்டம் பொறுப்பாளர் வள்ளலார் பணியகம் அவர்களை வரவேற்று வணங்குகிறேன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வே சுப்பிரமணிய சிவா வள்ளலார் பணியகம் அவர்களை வரவேற்று வணங்குகிறேன். நன்றியுரை தயவு திரு சி பிரகாஷ் அவர்கள் வள்ளலார் பணியகம் அவர்களையும் வரவேற்று வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். தயவு திரு ச வெங்கடேசன் ஐயா அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கும். நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வள்ளலார் பணியகம் நீண்ட நாட்களாக திறப்பு விழாவை துவங்குவதற்கு இங்கு தோழர்கள் அனைவரும் அறுபாடுபட்டு இதை இன்று நல்லபடியாக தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இது மாதம் ஒரு முறை இந்த வகுப்பு நடைபெறும். வள்ளலாருடைய இந்த சிற்றூரிலே வள்ளலாருடைய அறவழியை நாம் எல்லாருக்கும் போற்ற வேண்டும். மாணவ செல்வங்களுக்கு இதை நாம் தெரிவிக்க வேண்டும். வள்ளலாருடைய வழியிலே எல்லாரும் நடந்தால் இந்த உலகத்துல எங்கேயுமே வன்முறை இருக்காது. அவருடைய சன்மார்க்க வழியிலே எல்லாரும் வாழணுன்றதுதான் இதோடைய நம்முடைய குறிக்கோள். இப்ப வள்ளலார் பாத்தீங்கன்னா அந்த காலத்திலேயே நம்முடைய இப்ப பார்த்தா எத்தனையோ கடவுள் இருக்காங்க. இவர் நமக்கு ஒரே கடவுள் தான். இந்த உலகத்துல ஒரே கடவுள் வள்ளலார் தான். வள்ளலார் பாத்தீங்கன்னா எல்லா உயிரும் இன்புற்று வாழணும், எல்லா உயிரும் நம்ம உயிர் போலவே எல்லாத்துக்கும் மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சவர். அதனால யாரும் பட்டினி கிடக்கக்கூடாது. இந்த உலகத்துல எந்த உயிரும் தன் உயிர் போல யாரும் பட்டினின்றதை இருக்கக்கூடாதுன்றதுனாலதான் அவர் அந்த தர்மசாலையை நிறுவி இன்று வரை அது அணையா விளக்கா செயல்பட்டு கொண்டு வருகிறது. அவருடைய சிறப்புலாம் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு இன்னும் குழந்தைங்களுக்கு இன்னும் பெரியவங்களுக்கு நிறைய பேருக்கு இன்னும் தெரியாம இருக்குது. நம்மளே ஒன்னொன்னா தான் படிச்சுக்கணும். அது நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை நான் பார்க்கும்போது நானே கொஞ்ச நேரம் வியப்படைஞ்சிட்டேன். என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பருவ காலத்துல நம்ம நிறைய நெல் மணியெல்லாம் கொண்டு கொடுப்பாங்க. அந்த நேரத்துல அவங்க சமைச்சிருவாங்க, எல்லாருக்கும் உணவு போட முடியும். அந்த பருவ காலங்கள் அறுவடை நாளெல்லாம் முடிந்த பிறகு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, என்ன நம்ம நாளைக்கு உணவு இல்லையேன்னு சொல்லி அங்க இருந்த பணியாளர்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, ஐயா கிட்ட சொல்றதுக்கு போய் நின்றுருக்காங்க. அந்த நேரத்துல ஐயா தியானத்துல இருந்ததுனால அதை சொல்ல முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் தியானம் விட்டு வரும்போது
நாளைக்கு உணவு இல்லையே என்ன செய்வது என்று சொன்ன போது அவர் வந்து கொஞ்சம் கூட வந்து எதுவுமே மனசுல எதுவுமே கஷ்டமே இல்லாம எந்த ஒரு கவலையுமே இல்லாம நாளை வரும் என்று சொன்னார். அதுபடி அவர் சொன்னதுனால அவர் வந்து இவங்க எப்படி வரும், அப்படியே வந்தாலும் நாளைக்கு நெல் வந்து எப்படி அரிசி ஆகும் என்ற ஒரு கவலை எல்லாருடைய மத்தியிலும் இருந்தது. அப்போ அன்னைக்கு மறுநாள் காலையில அவரு நினைச்ச மாதிரியே திருத்துறையூர்ன்ற ஊர்ல இருந்து ஒரு பண்ணையார் வந்து 3 மாட்டு வண்டியில அரிசியும் காய்கறிகளோடையும் தேவையான எல்லா பொருளையும் கொண்டு வந்து அங்க சேர்த்துக்கிறார். அப்போ அவங்க எல்லாம் வியந்து பார்த்துக்கிறாங்க. அப்போ அவரை கேட்கும் போது அந்த பண்ணையார் என்ன சொன்னாருன்னா, எனக்கு வந்து என்னுடைய கனவுல வந்து எனக்கு வந்து ஐயா வந்து எனக்கு ஆணையிட்டார், அதனால நான் வந்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் கேட்கும் போது பாருங்க அவர்கிட்ட எவ்வளவு ஒரு சக்தி இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் உண்மையான நடந்த கதைகள். மற்றதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது, இதெல்லாம் உண்மையா நடந்தது. இதுதான் ஆதாரபூர்வமா எல்லாமே வச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கடவுள் நம்ம ஊர்ல வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னா நம்ம எல்லாம் இதை எல்லாருக்கும் சொல்லணும், நிறைய பேருக்கு இதை கொண்டு போகணும். நிறைய விஷயங்கள்லாம் தெரியல, அதெல்லாம் நிறைய பேர் மறைக்கிறாங்க. இதெல்லாம் இந்த உண்மைகளை கொண்டு போகணும். அதே மாதிரி அவருடைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருடம் கூட அவர்கிட்ட தெரிஞ்சிருக்கான். என்ன பண்ணிருக்கிறாங்க, கடலூர்ல இருந்து ஒரு கோர்ட்ல வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, நீங்க எங்க ஊருக்கு வரணும்னு சொல்லி அவரை வந்து அழைத்திருக்கிறாரு. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு, பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் கிளம்பியிருக்காங்க. அவரும் அவருடைய தோழர் ஒருவரும் மாட்டு வண்டி ஓட்டுவரும் கிளம்பியிருக்காங்க. கிளம்பி போகும்போது இரவுல வந்து போற வழியில திருட 2 பேர் வந்து வழி மறிச்சிருக்கிறாங்க. மாட்டு வண்டியை மறிச்ச உடனே என்ன பண்ணிருக்கிறாரு, பயந்துக்கிட்டு அந்த மாட்டு வண்டிக்காரனும் கூட வந்த துணைவர் ஒருத்தரும் ஓடி போயிருக்கிறாங்க. அப்போ கூட இருந்த இவருடைய அந்த அழைத்து வந்த நண்பரும் ஐயா அவர்களும் என்ன பண்ணிக்கிறாங்க, பதட்டம் இல்லாம இவர் கீழே இறங்கி கையில இருந்த வைர மோதிரத்தை குற்றமா ஐயாவுக்கு ஆபத்து வராதுன்னு சொல்லி வைர மோதிரத்தை கைட்டி கொடுக்க போயிருக்கிறார். அப்போ உடனே ஐயா என்ன பண்ணிக்கிறாங்க, கொடுக்காதேன்னு சொல்லியிருக்கிறார். நீங்க கொடுக்காதீங்க அப்படின்னு இருக்காரு. கொடுக்காதேன்னு சொன்ன உடனே வள்ளலார் ஐயாவை கை நோங்கிட்டாங்க 2 திருடர்களும். நோங்கிய கை அப்படியே நின்று விட்டது. இதெல்லாம் உண்மை. திரும்ப அந்த கை இறங்கல ஏறல, அப்படியே இருந்து போச்சு. அவங்க அதுக்கு பிறகு வருத்தப்பட்டு, ஐயா நாங்கள் இனிமேல் இந்த தவறை நாங்க செய்ய மாட்டோம், நாங்க உழைத்து சாப்பிடுவோம் என்று சொல்லி அவருக்கு மன்னிப்பு கொடுத்து திரும்பவும் அவர் கையை வந்து பழையபடி இயங்க வைத்தார். அவர் திருடர்கள் தெரிஞ்சிருக்கிறார்கள், எவ்வளவோ அதிசயங்களை செய்து காட்டியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மா மனிதன், அந்த கடவுளை தான் நாம வந்து இப்போ வந்து வணங்குறோம். இவருடைய வழியில நம்ம எல்லாரும் போனோம்னா எல்லாம் சிறப்பா இருக்கும். அதே மாதிரி மழை இல்லாத காலத்தை மழை வர வச்சிருக்கிறார். இது எவ்வளவு பெரிய அற்புதம். ஒரு சித்திரை மாதங்கள்ல வந்து மழை இல்லை, கோடையால் குளம் குட்டை எல்லாம் வறண்டு போயிருக்கு. வறண்டு போன காலத்துல ஐயா வந்து ஓய்வு எடுக்கிறதுக்காக அவர் இடுப்படத்துக்கு போயிருக்கிறார். அப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, போய் ஐயாவை பார்க்கணும்னு சொல்லி கிட்ட போய் சொல்றதுக்காக போன உடனே அவரே புரிஞ்சுக்கிட்டார் என்னதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ போனப்போ இவர் என்ன பண்ணிக்கிறாரு, ஒரு செம்புல தண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லி அவர் பாதத்துல ஊத்த சொல்லிக்கிறாரு. ஊத்தின உடனே மழை பெய்ஞ்சு அந்த வருடம் ஃபுல்லாவே அந்த இதுல வந்து விவசாயம் செழிப்பா இருந்திருக்கிறது, எல்லாருக்கும் தண்ணி சிறப்பாக கிடைத்தது. அந்த மாதிரி மழை வராத காலத்துல கூட மழையை வர வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நம்முடைய மனிதர் தான், நம்ம ஊர்ல வாழ்ந்த கடவுள் தான். அவரை எல்லாரும் அவருடைய வழியில நாம் பின்பற்ற வேண்டும். அவருடைய புகழ் எல்லாருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். இந்த விழாவிற்கு அனைத்து உள்ளங்களும் இந்த அழைப்பதை கேட்டு வந்ததற்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது மேலும் மேலும் இந்த சிற்றூர் கிராமங்களில் எல்லாரும் வர வேண்டியது மாதிரி இதை நாம் இந்த வழியில நம்ம எல்லாரையும் கொண்டு போயிட்டோம். மாணவ செல்வங்களுக்கு மெயினா மாணவ செல்வங்கள்லாம் இந்த இதை நம்ம கொண்டு போகணும். நிறைய தெரியாத விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு சொல்லணும். திருக்குறள் மாதிரி இந்த விஷயங்களை நிறைய இன்னைக்கு அதாவது கொஞ்சமா அதிகமா படிக்காம குறைந்த, அதாவது ரொம்ப 5ஆம் கிளாஸ் நினைக்கிறேன், ரொம்ப குறுகிய கால கல்வியை பயின்று நிறைய ஆயிரக்கணக்கான கவிதைகளை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரு, நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. அதனால அவருடைய வழியில எல்லாரும் செயல்படணும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு நன்றி. முருகன்குடி வள்ளலார் பணியகத்தினுடைய பொறுப்பாளர் பொறியாளர் தெய்வ திரு தங்க பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் தலைமையுரை நிகழ்த்துவார். தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி
வாழ்க வாழ்க. இந்த துவக்க விழாவிற்கு வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சன்மார்க்க பெரியோர்கள், சான்றோர்களை, தலைமை ஒருங்கிணைப்பாளர் வள்ளலார் படியகத்தின் டி. வெங்கட்ராமன் ஐயா அவர்கள், திருவிளக்கேற்றி அமர்ந்திருக்கும் ஐயா சம்பந்தம் அவர்களே, மற்றும் இங்குள்ள பொறுப்பாளர்கள் தஞ்சாவூர் பொறுப்பாளர் ராசமாணிக்கம், தஞ்சை ராவணன், முனைவர் சுப்பிரமணிய சிவா, இங்கு முருகன்குடி வள்ளலார் பணியக பொறுப்பாளர்கள் முருகன், தற்பொழுது பேசி அமர்ந்திருக்கும் வெங்கடேசன், கனிமொழி, ரமேஷ், கோவிந்தராஜ், சுப்பிரமணிய ராஜா, வீரமணி, வீராசாமி அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த வள்ளலார் பணியகம் கடந்த 4 வருடம் அல்லது 5 வருடங்களுக்கு முந்தி தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் பேமா அவர்கள் மூலமும் அதன் செயலாளர் ஐயா வெங்கட்ராமன் அவர்கள் மூலமும் தமிழகத்தின் 19ஆம் நூற்றாண்டின் மறுமலர்ச்சி மூலவர் வள்ளலார் என்ற ஒன்றை முதலில் சிதம்பரம் நகரத்தினுடைய தலைவர் முத்துஜோதி அவர்கள் எழுதிய ஜீவகாருண்ய ஊக்கம் சமஸ்கிருத தமிழ்படுத்திய அவருடைய நூலை ஒரு 50 நூல் அந்த விழாவில் நாம் எல்லோருக்கும் வழங்கினோம். அப்படி ஆரம்பித்த இந்த வள்ளலார் பணியகம் அடுத்து தஞ்சை நகரிலும் தொடங்கியது. அங்கும் நாங்கள் சென்றிருந்தோம். இங்கு நானும் திருவாளர் முருகன் அவர்கள் மட்டும்தான் இந்த வள்ளலார் பணியகத்தில் முதலில் இங்கு இருந்தோம். இன்று திரளான இந்த சன்மார்க்க பெரியோர்கள் என்ற வள்ளலார் வாழ்ந்த தமிழ்நாட்டில் உறக்க சொல்வோம், உயிர் இரக்கத்தையே ஒன்றாய் ஒன்றுவோம், பறக்க தெரிவிப்போம், பயன்தந்து பரவுவோம் தயவுடனே, கிறங்கிய உருக்கத்தால் அருள் பெறலாமே கிழமை செவ்வாயிலே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. திருவருட்பிரகாச வள்ளலார் துவங்கிய திருக்குறள் வகுப்பு உருவாக்கி நடத்துவோம் உலகமெதில் உணர்வு பெற்றிட, இரும்பு மனமும் இலகி இறைவனை நாடவே இன்பமுறலாம், துரும்பும் துளங்கிடும் தூய்மை அடைந்திடும் முப்பால் படிப்பதால், கரும்பென இனிக்க கரணமும் விளங்கிடும் களிப்பும் மிகுமே, பெரும்பயன் தந்திடும் பேரருள் வாய்த்திடும் குரல் கட்டிடவே, விரும்பிய வரவேற்பும் வேண்டுவோம் வகுப்பினை வெற்றி பெறவே, வருங்கால தலைமுறை வாழ்த்த விளங்க குரல் வகுப்பு நாட்டுவோமே, மருதூர் வள்ளல் திருவருட்பா மதித்து கற்போம் மாண்புறவே. இன்னொரு செய்தி, முதலில் இந்த வெட்டவெளி போராட்டத்துக்கு நாங்கள் 4 போயிருந்தோம். அதில் ஐயா பெண்ணாடம் பஞ்சநாதன் அவர்கள் வந்திருந்தார். நாங்கள் ஒரு 4 பேர் தான் அந்த இணை ஆணையரை பார்த்தோம். அதற்கு முன் வெட்டவெளி என்றால் யாருக்கும் புரியல. இன்று உலகெங்கும் வெட்டவெளி தத்துவம் மேலோங்கி இருக்கிறது. அது இந்த அரசாங்கம் தவறாக செய்ய முனையும் அந்த திட்டத்தை அந்த வடலூர் பிரிவழியில் செய்யாமல் வேறு ஒரு இடத்தில் செய்வதற்காக ஐயா வெங்கட்ராமன் போன்றவர்கள் மிக நீண்ட நாட்களாக அதற்காக குரல் கொடுத்து தற்பொழுது அது கோர்ட்டு தீர்ப்பு வரும் வரை முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அந்த பணி அங்கே நடக்கக்கூடாது. சபையும் சாலையும் மட்டும்தான் அங்கே இருக்கணும். அதை மறிப்பதற்கோ மறைப்பதற்கோ அங்கு வேறு எதுவும் செய்யக்கூடாது, வேறு இடத்துல செய்யும் என்று கூறி எல்லோரையும் வரவேற்று அமைக்கிறேன். ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக சிறந்த இந்த திருக்குறள் வகுப்பு என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்னோடியான ஒரு நிகழ்வு. இது மாணவர்களுக்கு, இப்போ உள்ள சூழ்நிலையில உள்ள மாணவர்களுக்கு மிகவும் தேவையானதாக இருக்கிறது. திருக்குறள் நம்ம தமிழோடு நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய செல்வம். அன்று வள்ளலார் அறநிலையத்திலே அந்த அறநிலையத்திலே அணையாமல் மக்களுக்கு பசியை போக்குவதற்காக அணையாமல் ஏற்றப்பட்ட அந்த அடுப்பு இன்று வரை எரிந்து கொண்டு மக்களுடைய உணவு பசியை தீர்த்து கொண்டு வருகிறது. அதுபோல இன்று இந்த இடத்திலே இப்பொழுது தொடங்கப்பட்ட இந்த திருக்குறள் வகுப்பானது என்றும் நிலை பெற்று மாணவர்களுக்கு
பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அமையும் என்று நாம் எல்லோரும் நம்புகிறோம். அதுபோல என்றும் மக்கள் மாணவ மாணவிகள் சிறந்து விளங்க இந்த திருக்குறள் வகுப்பு நடைபெற இருக்கிறது. அதற்கு நாம் எல்லோரும் உறுதுணையாக இருக்க வேண்டும். நாங்களும் எங்கள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இந்த திருக்குறள் வகுப்பிலே சேர்ந்து பயின்று நல்ல ஒரு வழியிலே மாணவ மாணவிகள் நடக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். இப்பொழுதும் இந்த மாணவர்களுக்கு அநேக கருத்துக்கள், இந்த திருக்குறள் ஒரு மிகச்சிறந்த நூல், எல்லா மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அதனுடைய அந்த திருக்குறள்ல நன்மைகள், மாணவர்கள் எப்படி நடக்க வேண்டும், மக்கள் எப்படி நடக்க வேண்டும், எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது என்ற கருத்துக்கள் எல்லாம் மிக அழகாக தெளிவாக இருக்குது. அது இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு கிடைக்கல. நம்ம படிச்ச காலத்துல எல்லாம் திருக்குறள் ஒரு எவ்வளவு ரொம்ப முக்கியமா இருந்தது. ஆனா இப்போ அது கொஞ்சம் குறைபட்டு வருகிறது. அதை நீக்குவதற்காக இந்த முருகன்குடி கிராமத்துல இந்த திருக்குறள் வகுப்பை தொடங்குவதற்கு நாம் எல்லோரும் முயற்சி எடுத்து வருகிறோம். அது இந்த முயற்சிக்கு நாம் எல்லாரும் பெருமை கொள்ள வேண்டும். நமக்கு பின்னால வர்ற சந்ததிகள், பிள்ளைகள் இந்த திருக்குறளை கற்று அதன் வழியில் நடக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. அதில் ஒரு பகுதி தான் இந்த திருக்குறள் வகுப்பு என்பது. அதற்காக மாணவர்களை நாம் சொல்லியிருந்தோம். அதற்கான மாணவர்கள் திருக்குறள் ஒப்புவித்தல் நிகழ்வு நடைபெறும். எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முளற்றே உலகு கற்றதனாலாயே பயனின்கொள் வாளறிவன் நற்றார் தொழார் எனில் மலர்மிசை ஏறினால் மானடி சேர்ந்தால் நிலர்மிசை நீண்டு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்ப இல பழகிய செல்வமும் பண்பும் கொடுக்கும் கழகத்து காலை புகி உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சான்பின் வரைந்து நீ ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் அன்றோர் என கேட்ட தாய் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதே அறிவே இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய்ந்தவன் தற்று தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் முருகன்குடி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி அரசு பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். நான் மருந்ததிகாரம் கூற வந்துள்ளேன். மிகையினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலால் எண்ணிய 3 மருந்தென வேண்டாமம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி நுனி அற்றால் அளவறிந்து உண்க அதுடம்பு பெற்றான் நெடுவிக்குமாறு அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல துய்க்க துவர பசித்து மாறுபாடு இல்லாத உண்டின் மருத்தூனின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு இழிவு அறிந்து உண்பாக்கான் இன்பம் போல் நிற்கும் கழிவேறே அன்கண் நோய் நோய் நாடி நோய் முதல் நாடி அது கணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல் உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழை செல்வான் என்று அப்பா நான் கூற்றே மருந்து கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதால் ஆய பயனின்கோள் வாளறிவன் நற்றால் தொழார் எனி மலர்மிசை ஏகினால் மானடி சேர்ந்தால் இளமிசை நீண்டு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமாய் இளானடி சேர்ந்தாருக்கு ஆண்டும் இடும்ப இல இருள் சேரும் சேர இறைவன் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் 5 வித்தான் பொய் தீரொழுக்கணறி நின்றார் நீண்டு வாழ்வார். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தால் கல்லால் மணக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்த நாள் தாழ் சேர்ந்தால் கல்லால் பிறவாழி நேர்கள் அரிது கோலில் பொறியில் குளம் நிலவை என் குளம் தான் தாளை வணங்கா தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் ஒழுக்கம் உடைமை குடிமை இழக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். நன்றி வணக்கம். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் அறிவுடைமை அதிகாரம் கூற வந்துள்ளேன். அறிவற்றங்காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆக அரண் சென்ற இடத்தால் செலவிடா தீதோரி நன்றின் பால் உய்ப்பதறிவு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என் பொருளவாக செல சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பதறிவு
உலகம் தழியது ஒற்ப மலர்களும் கூம்பலும் இல்லது அறிவு. எவ்வதுறைவது உலகம் உலகத்தோடு அவ்வதுறைவது அறிவு. அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவிலார் அஃதறி கல்லாதவர். அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை, அதிர வருவதோர் நோய். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்து காவியா. வணக்கம், என் பெயர் காவியா. நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் அரசு பள்ளியில் நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றே உலகு. ஈற்ற பொழுதின் பெருதுவக்கம் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்டவடு. நாவினால் சுட்டவடு. நன்றி. நடுநிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வருகின்றேன். திருக்குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்கவர தற்று. ஈன்ற பொழுதில் பெருதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். நன்றி மறப்பது நன்றென்றே, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஒழுக்கம் இழுப்பம் தரனான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். தீனா சுட்டப்பும் உள்ளாரும் ஆறாதே, நாவினா சுட்டவடு. அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. எப்பொருள் யார் யாவை கேட்பினோம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்காதற்கு தக. நன்றி, வணக்கம். நன்றி. மதுமிதவங்க. ஆதிபகவன் உலற்றே உலகு. எப்பொருள் யாரால் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதே அறிவு. மருத்துகள் மாசியல் ஆனன் அனைத்தர நீல பிறர் எவ்வ துறை வரும் குற்றமே உலகம் உலத்தோடு அற்ற குலம் தரும். நன்றி. நன்றி. ரோகிணி. என் பெயர் ரோகிணி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனின்கோள் வாளறிவன் நற்றார் தொழார் எனில். கற்க கசதர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. நன்றி மறப்பது நன்றென்று, அன்றே மறப்பது நன்று. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவன் அடி சேராதார். நன்றி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். திருக்குறள் கூற வந்துள்ளேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப இல. தொட்டணி தூரும் அனற்கேணி மாந்தருக்கு கற்றணி தூரும் அறிவு. அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. கற்க கசதட கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. நன்றி, வணக்கம். எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனின்கோள் வாளறிவன் நற்றார் தொழார் எனில். மலர்மிசை ஏகினால் மானடி சேர்ந்தால் நிறமிசை நீடு வாழ்வாள். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் விடுமை இல்லை. இருள் சேர் இருவினையும் சேர இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொறிவாயில் 5 விடர் பொய்தீர் ஒழுக்க நெருங்கின்றார் நீடு வாழ்வார். தனக்கோமை இல்லாதால் தாழ் சேர்ந்த கல்லால் மணக்கவலை மாற்றல் அறிது. அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்த கல்லால் பிறவாளி நீந்தல் அறிது. கோலில் பொறியில் குணமினமே எண்குணத்தால் தாளை வழங்கா தலை. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்த இறைவன் அடி சேராதார். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்து இசை. பெயர் இசை. நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பெலாந்துறையில் படிக்கிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனன்கோள் வாளறிவன் நற்றார் தொழாரெனில். மலர்மிசை ஏங்கினால் மானடி சேர்ந்தார் இளமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இடானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடுமை இல. இருள் சேர் இறைவனையும் சேரார் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாற்று. பொய்வாயில் 5 வித்தான் பொய்தீர் ஒழுக்க நின்றார் நீடுவாவார். தனக்கோமா இல்லாதார் தாழ் சேர்ந்தார் கல்லான் மணக்குவாமை மாற்றல் அறிது. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அறிது. கோலில்
பசும்புல் தலைக்காமாறியது. நெடுங்கடலில் தண்ணீர்மை கொன்றும் தடி தொழிலி தானது ஆகியது. செய்யாமல் செய்த நன்றிக்கு வையவும் வானவும் மாற்றாடுது. காலத்தினால் செய்த நன்றி சிறு ஞானத்தின் மான பெரிது. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலினும் பெரிது. திணை துணை நன்றி செய்யணும் பயன் திணை கொள்வார் பயன் தெரிவார். உதவி வரைதென்று உதவி உதவி செய்யப்பட்டால் சார்பின் வரைத்து. மறவர்க்க மாசுதாக்கென்மை துறவர்க்க துன்பத்து துப்பாய நட்பு. ஏழ்மை ஏற்பும் உள்ளவர் தம்கண் விழுமம் துளைத்தவர் நட்பு. நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. கொன்றென்ன இன்னார் செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்றுள் கெடும். என்னன்றி கொண்டார்க்கும் நன்றானு இல்லை செய் நன்றி கொண்ட மகற்கு. தகுதி எனவென்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெரிய. செப்பமுடைய நாக்கச்சிதென்று எச்சந்திற்கு ஏமாப்புடைத்து. நன்றே தரின் நடுவின் நாம் ஆக்கத்தை அன்றே வழிய விட. தக்கார் தவிழ என்பது அவர் அவர் எச்சத்தில் காணப்படும். கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கேளாமாய் சான்றோன் கனி. கெடுவலியான் என்பது அறியதன் நெஞ்சம் நடுவழி அல்ல செய்யின். கெடுவாக வையாத உலகம் நடுவாக நன்றுக்கண் தாங்கியான் தாழ்வு. சம செய்து சீர்த்துக்கும் கோல் போல் அமைந்தொருவார் கேளாமை சான்றோன் கனி. சொற்கேட்டால் இல்ல செப்பம் ஒருதலையா உட்கேட்டம் இன்மை பெரிய. வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யின். அடக்கம் அமர்வு உயிக்கும் அடங்காமை ஆள் உயிர்த்திடும். காக்க பொருளை அடக்கத்தை ஆக்கம் அங்கால் இல்லை உயிருக்கு. செறிவென்று சீர்மை பெயர்க்கும் அறிவென்று ஆற்றின் அடங்க பெரிய. நிலையில் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது. எல்லாருக்கும் நன்றான் பணிதல் அவளும் செல்லற்கே செல்லம் தகைத்து. ஒருமையில் ஆமை போல் ஐந்தட காலாற்றின் ஏழ்மையாமா புடைத்து. யாவராயினும் நாக்கக்க காவாக்கால் சோகாப்ப சொல்லியிருக்கப்பட்டு. ஒன்றான் தீச்சொல் பொறுப்பயன் நன்ற ஐந்தாக தாயிடும். தீனால் சுட்டப்பு முன்னால் நாளதே நாவினால் சுட்டுவது. கடங்காத்து கற்றவங்களை ஆற்றுவான் செவ்வி யாரம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் ஓம்பப்படும். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழுந்த பிறப்பாயிடும். மரப்பினும் ஒத்துக்குலாம் பார்ப்பான் பிறப்பவன் குன்ற கெடும். அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்றில்லை இழுக்கம் இல்லான்கானியது. ஒழுக்கத்தின் இறுக்கத்தின் ஏதம் படுவாக் அறிந்து. ஒழுக்கத்தின் எழுதுவர் மென்மை இழுக்கத்தின் எழுதுவர் ஏதா பழி. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் விடுமை தரும். ஒழுக்கம் உடையவருக்கு ஒல்லாவே தீய வழிக்கின் கேடின்பது. உலகத்தோடு ஒட்டல்கள் பலகற்றும் கல்லால் அறிவில்லாதார். நன்றி. இந்த பாப்பா சின்ன வயசுலயே எத்தனை குரல்கள் யோசிக்க கூட இல்லை, அவங்க அப்படியே கடகடன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. வாழ்த்துக்கள், நன்றி. அது மட்டும் இல்லாம இந்த பாப்பா அதிவேகமாக தனிமங்களுடைய பெயர்கள் சொல்றதுல அவங்க பாராட்டு வாங்கியிருக்கிறாங்க. அடுத்ததாக அரண். மானடி சேர்ந்தார் நீர் வாழார். வேண்டுதல் வேண்டாமே நடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் விடுவில்லை. போய் வாயிலாந்துட்டால் பேசுவிக்க நின்னால் நீர் வாழார். தனக்கு அம்மா இல்லாத சொந்த கல்லால் மனக்கவலை மாற்றுறது. பொழுது புனமனை எங்கத்தான் தலை வணங்கா தலை பிரிவு பெருங்கடல் நீந்தோர் நீந்தார் நன்றி சிறார். நன்றி. மாணவர்கள் அனைவருக்கும் பாராட்டும் வாழ்த்தும். அடுத்ததாக அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் இன்று என்ற இருபெரும் தமிழிய வாழ்வியல் ஞானிகளினுடைய வரலாறு பணியகம் திறப்பு விழாவும் திருக்குறள் வகுப்பு தொடக்க விழாவுமாக இந்த நிகழ்விற்கு தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பை தலைமை தாங்கி நடத்துவதற்கு 100 விழுக்காட்டிற்கு மேலே தகுதி வாய்ந்த ஐயா பன்னீர்செல்வம் அவர்கள் 100 விழுக்காடுக்கும் அதுக்கு மிகவும் பொருத்தமானவர் என்பது நான் 5 ஆண்டு காலம் அவருடைய பழகிய விதம், அவருடைய செயல்பாடு, மனித நேயம், ஒரு மனிதனிடத்தில் கொள்ள வேண்டிய அத்தனையும் அவரிடத்திலே இருக்கு. அவர் எங்கள் ஊரில் ஒருத்தர் பழகிட்டார். அந்த அளவுக்கு அவருடைய அனைத்து நலன்களிலையும்
ஒரு மனித எல்லா உயிர் மற்றும் முன்னிலை வைக்கின்ற வீராசாமி ஐயா அவர்கள், வெங்கடேசன் ஐயா அவர்கள், ரமேஷ் ஐயா அவர்கள், வீரமணி ஐயா அவர்கள், சரவணன் அவர்கள், கனிமொழி செல்வி கனிமொழி அவர்கள், சுப்பிரமணிய ராஜா ஐயா அவருடைய உரையை நான் தஞ்சாவூரில் நம்முடைய பெருவழியை காட்டுங்கிற அந்த இதில் ஐயாவோட உரையை கேட்டேன். அப்புறம் வலையொலியில் காணொலி பதிவை பார்த்தேன். ஐயாவினுடைய முருகன் ஐயா, மணியரசன் ஐயா, ஐயா வெங்கட்ராமன் ஐயாவோட இணைந்த கரம் கொடுத்து இந்த மாபெரும் எழுச்சியான பணியை சுப்பிரமணிய ஐயா அவர்கள் இரண்டு என்ன தெரியாமல் இருக்கலாம். அவரை நான் 2 ஆண்டு காலமாக வலையொலியெலாம் பார்த்துட்டுருக்கேன். அந்த அளவுக்கு ஐயா அவர்களுக்கும் சுந்தர் ஐயா அவர்களுக்கும் கோவிந்தராஜ் ஐயா ஆட்டுவிக்கும் இடத்திற்கு இருக்க வேண்டும் என்று அந்த வேலை செய்கிறவங்க கூட வேலை வாங்கணுங்கிற தத்துவத்தினுடைய அடிப்படையில் இன்னைக்கு அவர் இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்முடைய இது இருந்து அந்த அமைப்பு ஒரு சில காரணங்களினால் ஒரு நிர்வாகிகளினால் அந்த அமைப்பு தொய்வடைந்து இப்போது துளிர்விடுகிறது. இருந்தாலும் கூட நெல்லிலிருந்து அந்த அரிசி வெளியேற்றும் திரும்பவும் அந்த அரிசியை பொறுத்துகின்ற பொழுது அதனுடைய உறுதித்தன்மை இருக்காது என்பது போல அது இருக்காது. ஏனென்றால் அது ஆனால் அதில் பல்வேறு இயக்கங்கள் இருக்கிறது. திறமையான குன்றக்குடி அடிகளாருடைய அந்த பேரவை, உலக திருக்குறள் இப்படிலாம் இருக்கிற அவங்கெல்லாம் 100% அந்த வள்ளலார் வழியில் திருக்குறளில் தன்னை தயார்படுத்திக் கொண்ட அமைப்பாக இருக்கிறார்கள். அதன் வழியில் நான் ஓசூர் சென்று எங்களுடைய அந்த மாவட்ட கிளையை தொடங்குகின்ற பணியை நான் மேற்கொள்கின்ற பொழுது அங்கே சில அரியலூர், பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகிகளை அரியலூர், பொன்பரப்பி இப்படிலாம் தமிழரசனுடைய இப்படி பல்வேறு இயக்கங்கள் இருந்தாலும் இன்னும் தமிழீழ சிந்தனை, தமிழ் தேசிய விடுதலை, மொழி பாதுகாப்பு என்று வருகிற பொழுது நமக்கு அரணாக இருக்கக்கூடியது திருக்குறள் தான். நம்ம வேதமே அதுதான். எந்த மதம் அவரை அது கிறிஸ்தவர்களுக்கு பைபிளாக இருக்கட்டும், இஸ்லாமிய குரானாக இருக்கட்டும், இந்துக்கள் என்ற வகையில் நாம் பொருந்த மாட்டோம் என்பது என்னுடைய கருத்து. நாம் தமிழர் சமயம் அந்த வகையில் அவர்களுடைய பகுதிகளை இருந்து விட்டு போகட்டும், தவறில்லை. நம்முடைய வேதம் மனம், ஆன்மா இந்த 3 தூய்மையாக வச்சுக்கிட்டாலே போதும். தூய்மையாக வச்சுக்கிற சின்ன பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிங்கிறது வாழ்த்து. அனைவருக்கும் வணக்கம். அருள் அரசே உலகமெல்லாம் சிறந்து நிற்க நடத்துகின்ற அப்பா, எங்கள் மருளருக்கு வந்திருக்கும் மாமருந்தே, கொலைகள் மறைய வண்ணம் திருளளிக்கும் மொழி விளக்கே, வடாகனகர் பெருவாழ்வே, சித்தி புரத்தியம் இருளறுத்து நல்கு வெளி வாழ்விக்கும் கிராமலிங்க இனிய வாழ்வே, பந்தருள் புரிவாய் விரைந்தது தருணம் மாமணி மன்றிலே ஞான சுந்தர வடிவ ஜோதியாய் விளங்கும் சுத்த சன்மார்க்க சர்க்குருவே, தந்தருள் புரிவாய் வளமலாம் வல்ல தனியல் ஜோதியை எனது சிந்தையில் புனர்ப்பித்து என்னுடைய கலந்தை செய்வித்து அருக செய்வகையே, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. எல்லாருக்கும் திருக்குறளுக்கும் என்ன தொடர்பு அது மட்டும் சொல்றேன். வள்ளலார் விண்ணப்ப கல்வெண்பா என்று 2வது நூல், முதல் திருமுறையில் அதில் நிறைய திருக்குறளை எடுத்து கையாண்டிருக்கிறார். பற்றுக பற்றற்றான் பற்றிகை போன்ற பொருள்கள் இருக்கு. சரி, வள்ளலார் தர்மசாலையை தொடங்கிய உடனே தன்னுடைய முதல் மாணவரை அழைத்து முதல் நாள் உணவடைத்த உடனேயே வந்திருக்கிறவர்களுக்கு திருக்குறள் பாடம் நடத்த சொன்னார்கள். தொடர்ந்து பாடம் நடத்த வேண்டும். வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்சி பலகைகள் வைத்து பாறை உயர்த்திட வேண்டும் என்று சொல்லியது வள்ளலாருடைய செய்தியை வச்சு தான் பாரதியார் எழுதினாங்க. முதல் மாணவர் பாடத்தை முடிக்கலைன்னாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உடனே முடிந்து போறதில்லை. கற்றல்ங்கிற ஒரு பெரிய விஷயம். அந்த கற்றலை உடனடியாகவே கொடுத்து விட முடியாது. அவர் பெரிய கடல், உபயகாலாநிதி பெரும் புலவர் என்று அவருக்கு வள்ளல் பெருமான் சன்மார்க்க யூனிவர்சிட்டியில் முதல் பட்டம் வழங்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட பெரிய கடல் உடனே முடிக்கவில்லைன்னா வள்ளல் என்ன சொல்லிட்டாங்க, இந்த மூடமுண்ட வித்வான கூப்பிடுங்கன்னாங்க. இந்த ஆளுங்கள்லாம் படிக்கிறதுக்கு பொறுமை இல்லாதவங்க நிறுத்திப்படி அவன் பாடத்துன்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு செய்தி. அடுத்தது வள்ளலார் பணியகம் திருக்குறளை முன்னிலைப்படுத்துவதற்கு மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அடுத்து 2வது செய்தி, திருக்குறள் நிறைய எல்லாரும் படிக்கிறாங்க, நிறைய உரை எழுதுகிறாங்க.
இந்த சமச்சீர் கல்வி பாடத்திட்டம் நாங்கள் இப்போ எழுதிக்கிட்டு இருந்தோம். எங்கே எழுதணும்னா தஞ்சாவூரில் எழுதிக்கிட்டு இருந்தோம். அப்போ எழுதிட்டு இருக்கிற போது எங்களுக்கு உணவளிக்கிறதுக்கு ஏற்பாடு எப்போ எங்களுடைய இயக்குனர் உடன் இருப்பார். ஒரு நாள் ஒரு மதியம் இல்லாத போது என்ன பண்ணாங்க, புலவர் பெருமக்கள் எல்லாம் 40 பேர் முனியாண்டி விலாசத்துக்கு சாப்பிட போயிட்டாங்க. நானும் வேதநாயகன் ஒருத்தர் தான் நின்னோம். இந்த உரை எழுதுறான் படிக்கிறான், எவன் புலாலம் இருக்குன்னு நினைக்கிறான் சொல்லுங்க. எல்லாம் தான் படிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச பாவனார் பெருஞ்சு தன்னார், பாவனார் பேர் ஒரு திருமணத்துக்கு வந்து கறி குடிச்சு கேட்டவர் பெருஞ்சுத்தனார். அப்படிதான் இங்கே தொழில் ஒரு திருமணத்துக்கு வந்திருந்தாரு, கூப்பிட்டு என்ன கொஞ்சம் பெரிய ஏற்பாடு பண்ணுங்க. இதெல்லாம் திருக்குறளுக்கு உரையாது, தமிழர் பண்பாடா இது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஓய்வு பெற்ற சங்கத்துக்கு தலைவர், முதல்ல தமிழாசிரியர் கழகத்துக்கு தலைவராக இருந்தார். அவர் விழுப்புரம் திருக்குறள் பேரவையில் இருந்தார். ரொம்ப நாள் நீங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்க போகிறோம் நாங்கள். அவர் மறுத்துட்டார். ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, நான் பொருளாதார நிறுத்தவில்லை, பொருளாதார நிறுத்தி விட்டால் தான் நான் அதுக்கு ஏற்புடையவன் ஆவேன் அப்படின்னு சொல்லி திரும்ப அதை நிறுத்தின பிறகு உடம்பே நிறுத்தி. இப்போ அவங்க வீட்டில் பாருங்க, 2 மகன் 2 மருமகள், 4 பேர் 4 ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தலைமை ஆசிரியர்கள் இன்னைக்கு விளங்குகிறார்கள். பொருளாதார நிறுத்தி விடுறதாக அது சரின்னு சொன்னார். இது ஒரு செய்தி. அடுத்தது வள்ளல் பெருமான் திருக்குறளை ஏன் போற்றினார்கள் என்றால், அந்த தன்னுடைய சன்மார்க்கத்துக்கு ஏற்ற கருத்துக்கள்லாம் அங்கே இருக்குதுங்கிற ஒன்று. இன்னொன்று, யாரும் சன்மார்க்க உரை எழுதலை. என்னுடைய ஆசிரியர் தான் சன்மார்க்க உரை எழுதியிருக்கிறார்கள். அதில் ஒரு கருளுக்கு மாதிரி நான் ஒரு உரை சொல்கிறேன் கேளுங்க. புலால் மறுத்தானே கை கூப்பி எல்லா உயிரும் தேடும். ஐயா சாப்பிடாம இருக்கிறாங்க, நான் சாப்பிடாம ஒரு எல்லாரும் சாப்பிடாம தான் இருக்கிறோம், கை கூப்பி எல்லாம் ஒன்று சொல்லுதா? அதுக்கு அந்த உரை சரியில்லை. புலால் உண்ணாதவனை எல்லா பேரும் கை கூப்பி தொழுது. இதுக்கு வள்ளலாருடைய உரை என்னன்னு கேளுங்க. கொல்லான் தல்லை கொன்று கொள்ளாதவன், புலால் மறுத்தானே தன்னுடைய உடலை மாற்றிக்கொண்டவனை கை கூப்பி எல்லா உயிரும் தோழும். வள்ளலாறு பிடிக்கார் புத்தக சித்தி பெற்றாங்கல்ல, சித்தத்தை யானதுக்கு பேருடைய அப்படிப்பட்டவங்க தான் சொல்லுவோம். இன்னைக்கு வள்ளலாறு எல்லாரும் சொல்றோம் இல்லை, உலகத்தில் யாரும் மறுக்கிறவர்கள் இல்லை. எதிரிகள் கூட வள்ளலாறு குறை சொல்றது இல்லை. கடவுளே இல்லைன்னு சொல்றவன் இன்னைக்கு விழா நடத்தினா 52 விழா. எந்த கூத்த சொல்றது? 4000 கிடாயை வெட்டி போட்டாயா இளைஞர்கள் அன்னைக்கு சாப்பாடு. அவங்க போய் திருக்குறளுக்கு வள்ளலாறு விழா நடத்துறாங்க. என்ன இது? இது ஒரு செய்தி. அப்புறம் வள்ளலார் பணியகத்தை நான் ஐயாவெல்லாம் நேரடியாக பார்க்கல. எனக்கு பன்னீர்செல்வம் ஐயாவும் முருகன் ஐயாவும் தான் எனக்கு தெரியும். ஆனால் வள்ளலாருக்கு நடத்தின விழாவை சரியில்லை என்று நான் தான் முதல்ல பதிவு எழுதினேன். நான் வள்ளலார் இளைஞர் மன்றத்துக்கு அமைப்பாளர் 65 திருக்குறள் வகுப்பு ஆரம்ப விழா இன்றைக்கு வள்ளலார் பணியகம் முன்னெடுத்துள்ளது. வழிபாட்டுடன் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் இந்த விழாவில் வள்ளலார் விழா எடுப்பதற்கு ஒரு தகுதி வேண்டும். புலால் மறுத்தவன் தான் அதை எடுக்க வேண்டும் என்று ஐயா சொன்னார். சரிதானுங்கள் ஐயா? புலால் மறுத்தவர்கள் வள்ளலாருக்கு விழா எடுப்பது. அதுபோல வள்ளலார் பணியகம் புலால் மறுத்தவர்கள் தப்பான அமைப்பு என்று நான் கருதுகிறேன். சரியா ஐயா? அந்த தனி சிறப்பை பெற்றிருக்கும் இந்த வள்ளலார் பணியகம் இங்கே குழந்தைகள் மொழி, பெரியவர்கள் மொழி, மகளிர் மொழி, இந்த இதில் போனால் நல்லா இருக்குமாங்க. தஞ்சாவூரில் நான் கடந்த மாதம் வள்ளலார் பணியகத்தின் சார்பாக மாதாந்திர கூட்டத்தில் குழந்தைகளுக்கு ஒரு 3 குழந்தைகளுக்கு வள்ளலார் திருக்குறள் சொல்லிக் கொடுத்து அங்கே அவர்கள் ஒப்புவித்தார்கள். அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. நாங்களும் அங்கே தஞ்சையில் இதை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பள்ளி குழந்தைகளை அதற்குள் கொண்டு வர முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். காலம் கருதி நான் இத்துடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
அரண் இசை. பாப்பாக்கு 240 குரல்கள் தெரியும். இசை. அது மட்டும் இல்லாம தனிமங்களுடைய பெயர்களை அதிவேகமாக சொல்லக்கூடிய மாணவி, அதற்கான விருதையும் வாங்கியிருக்காங்க இந்த வயதுல. அடுத்ததாக திருக்குறளை எல்லாரும் படித்து உணர வேண்டும் என்று அவர்கள் விரும்பி தான் அந்த வகுப்பை நடத்துனாங்க. இது முருகன் குடியில் நடக்குது, முருகன் இல்லாத குடியில் நடக்கணும். ஏன்னா இங்கே எல்லாரும் நிறைய திருக்குறள் சொல்லிட்டாங்க. அம்மா தலைமை ஆசிரியர்களுடைய பயிற்சியில் இந்த முருகன் குடியில் திருக்குறள் நிறைய சிறப்பாக விளங்குது. அதனால நம்ம முருகன் இல்லாத குடியில் தான் இந்த வகுப்பு நடக்கணும். அவ்வளவு சிறப்பாக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏதோ புதுசாக ஆரம்பிக்க போகிறவங்க கொள்ளத்தருவில் ஊசி வித்த கதையாக இருக்குது. பரவாயில்ல, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த கிராமத்தில் உள்ளவங்க எல்லாரும் மிக ஒத்துழைப்பாக இருந்து இந்த வள்ளலார் பணியகத்தினுடைய செயல்பாடுகளுக்கு, முக்கியமாக இந்த திருக்குறள் வகுப்புகளுக்கு, மாணவ செல்வங்களுக்கு சன்மார்க்கமும் வள்ளலாருடைய நெறியை திருக்குறள் மூலமாக கொண்டு போவதற்கு முனைப்பு எடுக்கக்கூடிய நமது அன்பு சகோதரர் சுப்பிரமணியன் அனைவருக்கும் உணவு ஏற்படி 2-3 கூட்டங்கள் அப்படிதான் இந்த அரங்கத்தில் நான் பேச ஆரம்பிக்கும் போது மழை வந்துடும் கொடுத்து போயிடும். பரவாயில்ல. ஆனால் நம்ம திருக்குறள் வகுப்பு 2 வகையில் தொடங்கி நான் தான் தொடங்கியெல்லாம் வைக்கணும்னா ஒன்றும் இல்லை. நம்ம பிள்ளைகள் ஏற்கனவே தொடங்கிட்டாங்க. ஐயா அவர் சித்தமர்